கோவை பீளமேடு பகுதியில் உள்ள பிஎஸ்ஜிஆர் கிறிஸ்தம்மாள் பெண்கள் கல்லூரியில் இன்று இளைஞர்களும் காலநிலையும் எனும் தலைப்பில் மாபெரும் கருத்தரங்க மாநாடு நடைபெற்றது. கோவை பீளமேடு பகுதியில் பிஎஸ்ஜிஆர் கிறிஸ்தம்மாள் பெண்கள் கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியில் இன்று இளைஞர்களும் காலநிலையும் என்ற தலைப்பில் மாபெரும் கருத்தரங்க மாநாடு நடைபெற்றது. இந்த கருத்தரங்க மாநாட்டில் மனித வாழ்வில் நாம் பயன்படுத்தி தூக்கி எறியும் பொருட்களால் மனித குலத்திற்கு ஏற்படும் பல்வேறு தீங்குகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த மாநாட்டின் வாயிலாக புதைவடிவ எரிபொருள் பயன்படுத்துதலை குறைத்தல், காடுகளை பாதுகாத்தல், நிலையான தொழில்துறை மற்றும் விவசாய நடைமுறைகளை பின்பற்றுதல், நிலையான சமூகங்கள் உருவாக்குதல் ஆகியவற்றில் இளைஞர்களின் முடிவெடுக்கும் முறை குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சான்ஸ்பரி நேச்சர் ஃபவுண்டேஷன் அமைப்பின் நிறுவனர் ரந்தீர் பிட்டு சேகல், இந்தியாவின் தண்ணீர் மனிதர் என்றழைக்கப்படும் தருண் பாரத், முனைவர் ராஜேந்திர சிங், சிறு துளி அமைப்பின் அறங்காவலர் வனிதா மோகன், பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கு சண்முக சுந்தரம், பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுந்தர்ராஜன், காசி வாட்டர் நிறுவனம் சார்பாக பேராசிரியர் கனகராஜன், மூத்த பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன், கோயம்புத்தூர் குடியிருப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் இணை செயலாளர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள், கல்லூரியின் தலைவர் நந்தினி, முதல்வர் மீனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். கோயம்புத்தூர் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற ஒரு நாள் காலநிலை மற்றும் பருவநிலை மாற்றம் பற்றிய கருத்தரங்கம் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்தது. பாராளுமன்றத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட பல்வேறு தகவல்களை கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த கல்லூரி மாணவிகள் அனைவருக்கும் புள்ளி விவரங்களோடு எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு நான் கிடைக்கப்பெற்றேன். காலநிலை மாற்றத்தால் இந்தியாவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அந்த பாதிப்புகளால் உணவு பற்றாக்குறை, சுகாதாரக்கேடு போன்ற நிகழ்வுகள் எப்படி நடக்க இருக்கின்றது. உதாரணமாக வர இருக்கக்கூடிய 50 ஆண்டுகளில் காலநிலை மாற்றத்தால் அரிசியினுடைய உற்பத்தி 40% குறைவதற்கும், கம்பினுடைய உற்பத்தி 20% குறைவதற்கும், மக்காச்சோளத்தினுடைய உற்பத்தி 30% குறைவதற்கும், கடுகனுடைய உற்பத்தி 15% குறைவதற்கு என்று மத்திய அரசினுடைய விவசாயத்துறை தந்த தகவல்களை மாணவிகளுக்கு குறிப்பிட்டு சொல்லி, இதுபோன்ற உணவு பற்றாக்குறை வருங்காலத்தில் நாம் எதிர்கொள்வதற்கு இருக்கக்கூடிய சவால்களை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற தகவல்களையும் எடுத்து வைக்கப்பட்டது. இதுபோன்று அரசுகள், மாநில அரசுகள், மத்திய அரசுகள் இந்த சவால்களை மீட்டெடுப்பதற்கு உயர்ந்து வரக்கூடிய வெப்பநிலைக்கு எதிராக விவசாயத்தினுடைய உணவு பற்றாக்குறையை தடுத்து நிறுத்துவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி சற்றேறக்குரிய அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 35,000 கோடி ரூபாய் அதற்கு மட்டும் ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிறது. அதுபோல் ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசுகளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த நிதிகள் கடந்த 5 ஆண்டுகளில் சற்றேறக்குரிய 1,500 கோடி அளவுக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் இதை பற்றிய ஆய்வுகளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தகவல் என்று மாணவிகளுக்கு அரசினுடைய தகவல்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களமாக இந்த களம் அமைந்தது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தேவை, இன்றைய இளைய தலைமுறை பருவநிலை, காலநிலை மாற்றத்தில் ஏற்படும் சவால்களை இப்பொழுது தெரிந்து தங்களையும் அந்த போராட்ட களத்தில் இணைத்து கொண்டு வர இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வர இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு அந்த சவால்களை எதிர்க்கக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த மன்றம் இன்றைக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. எனவே கல்லூரி நிர்வாகத்திற்கு என்னுடைய சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.